ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜில இருப்பாங்க. ஆனா யார் உண்மையான ஜோதிடர்? யாருன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் அவருக்கு கொடுத்தா அவர் வந்து உங்களோட லக்னம் என்ன அது கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். 2 3 பாஸ்ட் ஈவெண்ட்ஸ்க்கு அந்த லக்னம் மேட்ச் ஆகுதா இல்லையா ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வந்து அவர் பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ காஸ்ட்லியான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸு, இந்த நியூமராலஜி, டேரட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து கருங்குலி மலை என்னென்னமோ இருக்கு இல்லையா, அது எல்லாமே புரோத்பர பராசரா ஓரா சாஸ்திரத்துல இல்லை. அங்கே வந்து ரொம்ப சிம்பிளான ரெமெடி. இப்போ கஷ்டத்துல இருக்கிறவருக்கு எப்படி நீங்க ரெமெடி சொல்றீங்க? காஸ்ட்லியான பூஜை எல்லாமே இல்லை. ஜபம், தானம் இந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ரெமெடி சொல்லணும். ஸோ உங்க பாய் சொல்றவரு உங்க ஃபியூச்சர் கூட அவர் சொல்லுவாங்க. இதான் சிம்பிளான லாஜிக். ஸோ நான் எப்படி சொல்றேன்னா, ஒருவேளை உங்ககிட்ட டேட் ஆஃப் பர்த் சரியா இல்லைன்னா கைரேகை நாம பார்க்கணும். கைரேகை எப்படின்னா வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி மாதிரி கிடையாது. இங்க வந்து நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க இருக்கிற ரேகைகள் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஹாரோஸ்கோப் அளவுக்கு இல்லை, ரெண்டுமே கம்பேர் பண்றேன் நான். ஜாதகம், கைரேகை, ஹோராரி ஆஸ்ட்ராலஜி, பிரஷ்ன சாஸ்திரம், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி இந்த விம்சோத்திரி தசை மட்டும் இல்லை, யோகினி தசா, ஜெமினி சர தசா, இந்த நிறைய கண்டிஷனல் தசா எல்லாமே அப்ளை பண்ணி தான் நான் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். கர்காடக ராசி 2026 மார்ச் 15க்கு அப்புறம் வந்து இந்த கர்காடக ராசியில பிறந்தவர்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, என்னென்ன நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெகட்டிவா பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட் ஹவுஸ்ல இருக்கிற கேது, நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, பிசினஸ் பண்ணுவீங்க, சில பிசினஸ்கள் இருக்கும். அதோட நேச்சர் எப்படின்னா அது வித்தவுட் எனி பிளானிங் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குமோ அவருக்கு தெரியாது. இந்த வெஜிடபிள் பிசினஸ் எல்லாம் பண்ணுவாங்க சில பேர். அந்த மாதிரி நீங்க பிசினஸ்ல இருந்தா கண்டிப்பா கொஞ்சம் நீங்க அதிகமா ஜாகிரதையா இருக்கணும். லாஸ் ஆகுற சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஜாப்ல இருந்தா இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. எப்படின்னா ஜாப்ல உங்களுக்கு சேலரி கரெக்டா வந்து சேரிடும் உங்க அக்கௌண்ட்ல. ஆனா பிசினஸ் பண்றவருக்கு வந்து கண்டிப்பா நீங்க ஜாகிரதையா இருக்கணும். பிகாஸ் ஆஃப் த கேத்து இன் த செகண்ட் ஹவுஸ் விச் இஸ் கம்ப்ளீட்லி நெகட்டிவ் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் பார்ன் இன் கர்காடக ராசி. அதுக்கப்புறம் வந்து நிறைய சேஞ்சஸ்கள் இருக்கு. கடன் பிரச்சனை கூட புது கடை வாங்கி அதை இது பண்றதுக்காக அங்க நீங்க மாட்டிக்கிற சான்ஸ் இருக்கு. ஜாகிரதையா இருங்க. ரெண்டாவது வீடு வந்து கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிளேஸ். அங்க கூட கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட ஐஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரல, ஜாகிரதை இருங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது வீடு வந்து இந்த உத்தர காலமிருத கிரந்தத்துல காளிதாசன் எழுதியிருக்கிற அந்த உத்தர காலமிருத கிரந்தத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. பாவ பலமன்னு சொல்லுவாங்க. அங்கே கூட உங்களுக்கு குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்து நீங்க ரொம்ப ஃபீல் ஆகுற, நோய்படுற, பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட். பெயின்ஃபுல்லான நீங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த சிச்சுவேஷனாலே அவர் பேச்சுவார்த்தைனாலே நீங்க உங்களுக்கு பெயின் வரலாம். ஜாகிரதையா இருங்க. எகெயின் இங்க வந்து கர்காடக ராசி, இந்த கர்காடக 8th ஹவுஸ்ல ராகு, செவ்வாய், புதன், சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வரும். பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு இந்த குடும்பத்துல அந்த பிரச்சனை வந்து ஏதாவது நீங்க டென்ஷன்ல மாட்டிக்கிற சான்சஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவர் செப்பரேட் ஆயிடலாம், கோர்ட் வரைக்கும் போகலாம். ஆனா இது எல்லாமே ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸ். எல்லாமே நீங்க 100% நீங்க மனசுல வச்சு பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்க ஜாதகத்துல உங்க இந்த டைம் பீரியட்ல உங்க அந்த நெகட்டிவ் தசா இருந்து உங்களுக்கு 8th ஹவுஸ்ல ராகு இருந்து, ராகு வந்து இங்க கூட 8th ஹவுஸ்ல நட்டல் சார்ட்ல வந்து இருக்கிறதுனால இந்த டிரான்சிட்ல வந்ததுனால நீங்க பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஆனா இப்போ வந்து பயப்படுறது ஒண்ணும் இல்லை. இது வந்து ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸ். ஆனா இதை நீங்க சரி பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலா யார் யாருக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனை இருக்கோ அவர் எல்லாருக்குமே இந்த ஸ்வயம்பர பார்வதி மந்திரம் சொல்றதுக்கு சொல்றேன். அவர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் இருக்கு. புதுசான ஜாப் தேடுறீங்களா, கண்டிப்பா ஜாப் வர்ற சான்சஸ் இருக்கு. இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்களா, சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருக்கீங்களா, மேக்ஸிமம் சக்சஸ் இருக்கு, நல்ல ஸ்கோர் கிடைக்கலாம். சில பேர் வந்து கேம்பஸ் செலெக்ஷனுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க, அவருக்கு கூட ரொம்ப பாசிட்டிவான சக்சஸ் இருக்கு.
ஏதாவது புது பிசினஸ் ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் இருக்கு. உங்க ஜாதகத்துல ஒருவேளை உங்களுக்கு வந்து தனயோகம்னு சொல்லுவாங்க. தனயோகம் நிறைய யோகங்கள் இருந்தா கண்டிப்பா நீங்க பிசினஸ் பண்ணுங்க, சக்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனா கர்க்காடக ராசியில பிறந்தவருக்கு வந்து ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. நீங்க எமோஷனலா யாரு மேலேயும் கூட அட்டாச்ட் ஆயிருக்க கூடாது. ஸோ அட்டாச்ட் ஆயிருக்கிறதுனா ஆல்ரெடி பிகாஸ் ஆஃப் த எமோஷன்ஸ், நீங்க எமோஷனலா இருக்கீங்க. எகெயின் நீங்க ஒரு நெகட்டிவ் பர்சனை நீங்க லவ் பண்ணா, நெகட்டிவ் பர்சன் மேல அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டா ரொம்ப கெட்டதாயிடும். நெகட்டிவ் ஆகிற சான்சஸ் அதிகமா இருக்கு. ஜாகிரதை இருங்க. இவ்வளவு விஷயங்கள் வந்து கர்க்காடக ராசியில பிறந்தவருக்கு.